ஆருவோட ரோலுக்கு வந்து பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருதுங்க. படத்துக்கே நல்ல அந்த வெப் சீரிஸுக்கே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வருது. ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்துருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ப்ரீமியர் பார்த்தீங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்க. பயங்கரமான ஒரு ப்ரீமியருங்க. அது வந்து ஒரு கார்னிவல் மாதிரி நடத்தியிருக்காங்க. ஒரு வந்து அது ஒரு ஷோ மாதிரி பண்ணியிருக்காங்க, அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்தவங்க அர்ச்சனா வந்திருக்கு, டைட்டில் வின்னர் அர்ச்சனா வந்திருக்கு. அதுவும் நல்ல இதாக சொல்லிச்சு. அப்புறம் வந்து ஷிவின், அவருக்கா ஷிவின் வந்திருக்கு. அப்புறம் வந்து ரச்சிதா, அவருக்கா ராபர்ட் மாஸ்டர் கூட போய் ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருந்தார்ல, அந்த ரச்சிதாவும் வந்திருக்கு. ரொம்ப கூட இப்போ கூட இந்த ஃபயர்னு ஒரு படம் நடிச்சு தெரியுமா? ரச்சிதாங்க, ஞாபகம் இல்லை உங்களுக்கு? ராபர்ட் மாஸ்டர் சீசனில் வந்துருந்துச்சே, ஒரு ஆக்ட் போட்டுச்சு, கடைசியில் இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை. எந்த சீசன் தெரியுமா? அது விஷ்ணு சீசனா, அது வந்து அசீம் சீசனான்னு தெரில. ஆனால் ரச்சிதா உங்களுக்கு எல்லோரும் தெரியும். அப்புறம் விக்ரம் அதிசயமாக இருக்குங்க. விக்ரம் வந்து பார்வை பற்றி பேசியிருக்கான். நம்ம பார்வை நடிச்சிருக்கு. அது வந்து சூப்பர் ரோல் பண்ணியிருக்கு. விஜய் சேதுபதி வரலையா? இல்லை, அவருக்கு இன்னும் என்னமோ தான் வருவார் போல். அவர் வந்து ஒரு 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 கேரக்டராக வச்சு தான் அந்த கதையை நகருது, சஸ்பென்ஸாக. ஸோ இப்போதைக்கு பார்வை ரோல் வந்து நல்லா இருக்குது. பார்வை ரோல் ஒன்றும் இல்லைங்க. அந்த ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு கிளாஷ் வரும் போல். சின்ன ரோல் தான், பட் ஆனால் நல்லா நடிச்சிருக்குன்னு வந்து ரிவ்யூஸ் எனக்கு வந்தது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் பார்க்கல, நான் சீரீஸ் இன்னும். ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாசிட்டிவாக வருது. ஸோ சின்ன ரோலாக இருந்தாலும் ஓகே. படமே ஏன்னா மணிகண்டன் படங்க, ஓரளவு நல்லா தான் இருக்கும். ஸோ இன்னும் பார்ப்போம். ஸோ ரிவ்யூஸ் இன்னும் நிறையா வரணும், அப்போ தான் தெரியும். அப்புறம் சபரி வந்து சொல்கிறாங்க உங்கள் பார்வை அப்படின்னோன்னா, இல்லை ஏன் பார்வை இல்லை, பிக் பாஸில் என் கூட இருந்த பார்வை வந்து கண்டஸ்டண்ட்டாக இருந்த பார்வை வந்து நடிச்சிருக்காங்க. உடனே பதறாங்க, ஏன் பார்வை இல்லை உங்கள் பார்வைன்னு சொன்னோன்னே ஏன் பார்வை இல்லை. எல்லாருக்குமே அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ஒரு வன்மம் இருக்க தான் செய்யுது. அதை மாற்ற முடியாதுல்ல. சில பேரை வந்து மாற்றலாம், சில பேரை எப்படி மாற்ற முடியாது. ஆனால் சொல்லியிருக்கான், ஓகே நல்லா நடிச்சிருக்காங்க, பார்வை நல்லா நடிச்சிருக்கு, எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு அவனும் சொல்லிட்டான். அப்புறம் வந்து ஷெரீன், அது பேர் வந்து அசீம் கூட இருக்கும் தெரியுமா? வளர்த்தியா ஒரு மலையாளி ஒன்று இருக்கும் பாருங்க, அதுவும் வந்து அந்த அசீம் சீசனில் இருந்தது தான் அந்த பொண்ணு. அப்புறம் நம்ம வந்து நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் அர்ச்சனா சீசன், அதான் பிரதீப் ஆண்டனி சீசனில் மாயா கேங்க கதற விட்ட அவர் பேர் என்ன, விஷ்ணு. பூர்ணிமாவும் விஷ்ணுவும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இப்போது விஷ்ணுவும் சௌந்தர்யாவும் சேர்ந்துட்டாங்க. கதை எங்கே போகுது பாருங்கள். போய் சம்மந்தமே இல்லாமல் பூர்ணிமாவை லவ் பண்ணிக்கிட்டு கடைசியில் பூர்ணிமாவும் டபுள் கேம் ஆடி, இவனும் டபுள் கேம் ஆடி, மாயாவும் டபுள் கேம் ஆடி மொத்தத்தில். ஆனால் ஃபஸ்ட்டு இவங்க எல்லாம் வம்பளத்தது வந்து பிரதீப் ஆண்டனி. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களுக்குள்ள கிளாஷ் வந்து பிரதீப் ஆண்டனி போன பிறகு போட்டு பொழந்துட்டான் பிரதீப் ஆண்டனிலாம் விஷ்ணுவை. அப்புறம் அர்ச்சனாவும் போட்டு பொழந்துட்டான். அர்ச்சனாவும் வந்திருக்கு, விஷ்ணு அதுக்கப்புறம் சேர்ந்துட்டாங்க கடைசியில். அப்புறம் சுஜா தெரியுமில்ல, சுஜா அதுவும் வந்து அது ஃபஸ்ட் சீசனா செகண்ட் சீசனான்னு தெரில, மறந்துங்க, சரியாக ஞாபகம் இல்லை. சுஜா தெரியுமில்ல, இந்த சுஜாவும் வந்துருந்துச்சு. இன்னும் நிறைய பேர் அந்த டிவிக்கிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தான், சௌந்தரராஜனா அவன் பேர் தெரில. அவன் இன்னும் நிறையா பேர் வந்தேன். அந்த ஹீரோயின்ஸ் வந்தால் லீடாக நடிச்சிருக்குல்ல, ஃபஸ்ட்டு படங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வெப் சீரிஸுங்க அதுக்கு, காட்டான் படத்தோட ஹீரோயினுக்கு. அப்புறம் போய் விஜய் சேதுபதிகிட்ட கேட்டுச்சு, பேட்டிலாம் கேட்டுச்சு. ஏன்னா அது சேனலுக்கு வைபுத்து பார்வைகளை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து பேட்டிலாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு பார்வோ. ஸோ அவன் ஏதோ பேசியிருப்பான் போல், அதான் வன்மத்தை கக்கிட்டான் நேற்றே. இன்றைக்கி கொஞ்சம் இதாக பேசிகிட்டு இருக்கான். பார்வைனா இறங்கி அடிக்குதுங்க. நீ என்ன தான் என்னை வெறுத்தாலும் உன் வாயால் என்னை பாராட்ட வைப்பேன். உன் பக்கத்துலேயே வந்து உட்காந்தேன் பார்த்தியா, அதுதான் கெத்து. பாரு என்றைக்குமே கெத்துங்க, அப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலாக சிறப்பான சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்கு இந்த ஈவெண்ட்டில். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் லைம் லைட் வந்து யார் வந்தாலுமே எல்லா டீமும் என்ன கேட்குறாங்கன்னா, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வேறு லெவல். பார்வோட ரீச்சு அளப்பரியது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.